வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மாத ராசி பலன் என்ற வரிசையிலே உங்களுக்கு பலன் சொல்ல இருக்கிறேன். அதற்கு நீங்கள் நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ ராசி பலனை பார்ப்போம். கிரக அமைப்பு: மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியிலே சூரியன், சுக்கிரன், குரு, புதன், கன்னி ராசியிலே கேது பகவான், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியிலே ராகு பகவான். இது கிரக அமைப்புங்க. கிரக மாறுதல் என்ற வரிசையிலே 27ஆம் தேதி மிதுனத்திலிருந்து புதன் பெறாருங்க. 31ஆம் தேதி மிதுனத்திலிருந்து சுக்கிரன் பெறாருங்க. 12 ஆனி மாதம் சுக்கிரன் புதனுக்கு வந்துடுறாரு, சுக்கிரன் பெறாருங்க. சரிங்களா? இது கிரக மாறுதல். இந்த மாத விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லப்போனால் 3/6/2024 திங்கட்கிழமை வாஸ்து விழிப்புங்க. அன்னைக்கு எப்படின்னா காலை 9:05 10:35 வரையும் வாஸ்து விழிப்பு. அந்த நேரத்தில் நீங்கள் புதியதாக மனை வாங்கி போட்டிருந்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், மனை முகூர்த்தம் செய்யலாம், நிலை தூக்கி வைக்கலாம், கிரகப்பிரவேசம் பால் காய்ச்சலாம். இது எல்லாமே இந்த வாஸ்து விழிப்பில் செஞ்சால் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகும் என்பது வாஸ்து சம்பந்தப்பட்ட குறிப்பில் உள்ளதுங்க. சரிங்களா? அதுக்கு வாய்ப்பு உள்ளவங்கெல்லாம் இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க. 5/6/2024 புதன்கிழமை கார்த்திகை விரதம், முருகனுக்கு விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். 6/6/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு சர்வ அமாவாசை. தாய் தந்தைக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறவங்க செய்யலாம். 22/6/2024 சனிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. அன்னைக்கு கிரிவலம் செல்றதுக்கு உகந்த நாளுங்க. கிரிவலம் செல்றவங்க செல்லலாம். இது இந்த மாதத்தின் சிறந்த முக்கிய விசேஷ நாட்கள். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ ராசி பலனை, இந்த மாதத்துக்குரிய ராசி பலனை வழங்க இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எந்தவித மாற்றங்களையும் கொடுக்குமா அல்லது ஏற்றத்தை கொடுக்குமா? வாங்க இப்போ வீடியோ பார்ப்போம். 1/10க்குரிய குரு பகவான் 3ஆம் வீட்டிலே சூரியன், சுக்கிரன், குரு, புதனோட சேர்ந்து அங்கே புத ஆதித்ய யோகம் 3ஆம் இடத்துல நிகழ்த்துறாங்க. முயற்சி ஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம், உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிதமாக போகுதுங்க. கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், அப்படியேப்பட்ட இடம். அப்போ நீங்கள் செய்கிற முயற்சி எல்லாமே பலிதமாகுதுன்னா என்னாச்சு? ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, டக்குன்னு வாங்கிடுறீங்க. ஒரு 5 ஏக்கர் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்கிடுறீங்க. சரி, பெரியவனுக்கு கல்யாணத்தை பண்ணணும், பண்ணிடலாமே, வாய்ப்பு இருக்க. என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்க போகுதுங்க.
அப்போ மீனராசி அன்பர்களுக்கு இதை விட பாக்கி என்ன இருக்குது, இதை விட கொடுப்பன என்ன இருக்குது? ஏங்க நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து 7:30 மாட்டிட்டு சிப்பாகி இருக்கிறேங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? ஐயா 7:30 இருந்தாலும் 8:30 இருந்தாலும் 9:30 இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி குரு பகவான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்தில் எத்தனையோ உறவுகள் இருக்கலாம். அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அத்தை, தாத்தா, பாட்டி எல்லாருமே இருக்கலாம். இவ்வளவு பேர்லேயும் தாய் தந்தை தான் அந்த குழந்தைக்கு ரொம்ப நல்லது செய்வாங்க. அவங்கள விட யாரும் நன்மை செய்ய முடியாதுங்க. மாதா, அடுத்தது பிதா, அடுத்தது குரு, அடுத்தது தான் தெய்வம். தாத்தா பாட்டிலாம் தெய்வம் மாதிரி. ஆமாம். மாமன்லாம் வாத்தியார் மாதிரி, குரு மாதிரி. அப்போ தாயும் தந்தையும் தான் நல்லது செய்ய முடியும். தந்தையை விட தாய் தான் நல்லது செய்ய முடியும். சரிங்களா? அப்போ இந்த ராசி அதிபதி யார்? குரு பகவான். அவர் எங்கே போய் வந்திருக்கார்? 3ஆம் இடத்துல. 3ஆம் இடத்துல கொண்டுட்டு அவர் முயற்சி, நீ என்ன முயற்சி செய்கிற எல்லாத்துக்கும் ஒரு நீ செய்ய, நான் பார்த்துக்கிறேன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த முயற்சி எல்லாம் பலன் கொடுக்குது. அப்போ அந்த 7:30 நடந்தானா 8:30 நடந்தானா, நீங்கள் 7:30 நடக்கும்போது நல்லதை நினைங்க, நல்லது செய்யுங்க. மீனராசி அன்பர்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு அவனை எப்படியா இருந்தாலும் நான் இந்த காலி பண்ணிட்டு தான் குந்துவேன், அதுதான் நடக்கும். அவனை காலி பண்ணி உங்களுக்கு என்ன ஆக போகுது? அவனை விட சிறப்பாக நான் வாழ்ந்து காட்டுறேன்னு சொன்னால் அதில் நியாயம் இருக்குது. அவனை ஒழிக்காமல் நான் விட மாட்டேன். ஏன்? நீ கெட்டு போகிறதுக்கு நீ நினைக்கிற. அதனால் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். சரியா? இந்த மீனராசி அன்பர்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்க போகுதுன்னு சொல்லும்போது மறுபடியும் நீ அவன் கெட்டு போகணும் இது ஏன் நினச்சிட்டு கிடக்கிற? நான் நல்லா இருக்கும்னு நினச்சிக்கியா? அப்படி நினச்சாதான் நீ வாழ்க்கை முன்னுக்கு வர முடியும். அதுக்கான யோகம் வந்துடுச்சு. இந்த புத ஆதித்ய யோகங்கிறது அப்படி ஒரு யோகத்தை கொடுக்குது. அப்போ யார் எது செஞ்சா என்ன? 7:30 இருந்தாலும் 8:30 இருந்தாலும் சாப்பிடாம இருந்துடுற. டெய்லி சாப்பிட்றீங்களா? 3 வேளையும் சாப்பிட்றீங்களா? அப்போ 7:30 ஒதுக்கி உள்ளில்லை. அதை கண்டு பயப்படாதீங்க. அது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். 7:30 என்பது அது ஒரு மேட்டர் இல்லை. நீங்கள் அதை பற்றி கவலையும் படாதீங்க. மீனராசி என்பர்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாதுங்க. நம்மளுடைய ஜோதிடம் மற்றவங்களுக்காக ஒரு மாறுதலை தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது உண்மை நிலை புரிய வரும். ஒரு இதை சொன்னால் கூட சில தவறான புரிஞ்சுப்பீங்க. அதனால் அதை சொல்ல முடியல. ஒரு தெருவில் போகும்போது அது புலால் உண்ணாத தெருவு அப்படி வச்சுக்கோங்களேன். சாம்பிராணி வாசனை வருது. அந்த தெருவு முடிஞ்ச உடனே பிரியாணி வாசனையாக வருது. இன்னொரு தெருவு பக்கம் போகிறோம், சாக்கடை ரத்தமாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஆனால் இதெல்லாம் கடந்து தானே நம்ம போகிறோம். அதனால் மீனராசி அன்பர்கள் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. அதெல்லாம் ஒவ்வொரு நேரம் அந்தந்த இடத்தை தாண்டும் போது அந்த வாடை போட போகுது. சரிங்களா? அந்த 7:30 உங்களை எந்த சூழலையும் பாதிக்காது. அதுக்காக உங்களுடைய உழைப்புக்கு தான் ஊதியம் கிடைக்கும். அதனால் உழைப்பை முக்கியத்துவமாக கொடுக்கணும். உழைச்சால்தான் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டு தான் செய்யும். இதை நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு டீ கடையில் அல்ல ஒரு ஹோட்டலில் ஒரு சர்வராக இருக்கார் ஒருத்தர். அவர் உழைக்கிறதுக்கு அவர் முதலாளி டெய்லி உனக்கு 600 700 சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது 2 காருக்காரவங்க வராங்க. காரில் 4 8 பேர் வந்திருக்காங்க. வந்து போனோன்னே வணக்கம் போடுறாரு. வணக்கம் போட்டு தண்ணி சாப்பிடுங்க முன்னாடி அப்படின்னு சொல்லி அந்த அன்பால் அனுசரிக்கிறாரு. அது இவன் வேறு வந்துட்டான், இவனுக்கு வேறு நம்ம செய்யணும்னு நினைக்காம வாங்க உட்காருங்க, என்ன சார் சாப்பிட்றீங்க, என்ன கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அன்பால் நீங்கள் ஈர்க்கப்படுறீங்க. பாப்பா நீங்கள் இங்கே கிளம்பிக்கம்மா, நான் எடுத்து கொண்டு வச்சிடுறேன்.
அப்படின்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கு ஒரு திருப்தி, சந்தோஷம். அப்போ போகும்போது என்ன பண்ணுறீங்க, 50 எடுத்து நீட்டு போகிறீங்க, டிப்ஸாக கொடுக்குறீங்க. ஆக உழைப்புக்கு தக்க சம்பளம் ஒரு 600 700 அவர் கொடுக்குறாரு, மேலே கிடைக்கிது இது. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு டிப்ஸாக கிடைக்கிறது தான் ஆதாயம். அது வந்து எப்படி நீங்கள் நினச்சி பார்க்காத தொகை அது. 10 பேர் மாட்டினாங்கன்னா அந்த காசை விட இது அதிகமாக போகுதுல்ல. ஆக சம்பளத்தை விட கும்பல் அதிகமாக போகுதுல்ல. மீனராசி அன்பர்கள் 7.5 8.5லாம் நினைக்காதீங்க. அது ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? அது ஒரு மேட்டரும் அல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் ரொம்ப பேசிட்டேன். இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்பதை புரிஞ்சுக்கணும். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எதுவும் இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. என்ன கேள்வியை கேட்டு வைங்க. அதுக்கு தக்க பதில் அளிக்கப்படும் என கூறி இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.